அப்படின்னு சொல்லி அருமையாகவே அந்த மாமரத்தை எட்டி பார்த்தது. சரி, கனியை காணல, இவருக்கு வந்ததே கோபம். ஏன்னா 12 வருடம் பசி இல்லவா. அதாவது இந்த பல்லை நறுநிறுவன கடித்து கண்கள் கோவை கனி போல் சிவக்க இந்த முனிவர் அப்படி ஞான திருஷ்டியினால் பார்க்கின்றார். அதாவது ஞான கண்ணு சொன்னா நடந்தவை, நடந்து கொண்டிருப்பவை, நடக்க போறவை, இந்த மூன்று அவருடைய கண்ணுக்கு தெரியும். இந்த மாங்கனியை பறித்தது யாருன்னு ஞான திருஷ்டியினால் பார்க்கும் போது ஒரு ஆடவன் இது ஒரு பெண்ணுக்கு கொடுத்திருப்பது இவர் கண்ணுக்கு தெரிகின்றது. சரி, வந்ததே கோபம், மீசை படபடம் என்று துடிக்க பல்லை நறுநறுவன கடித்து சிவக்க ஒரு மாபெரும் சாபத்தை போடுகின்றார். பழத்தை தின்றவள் வயிற்றில் பிறக்கும் 8வது குழந்தையால் பழத்தை எய்தவன் தலை அறுபடும். இந்த வார்த்தையானது அசுரரின் வார்த்தையாக காதலை கேட்கின்றது. நினைக்கின்றான் மனதிலே. அசுரி வார்த்தையானது காதலை கேட்டவுடனே தங்கை இருந்தால் தானே குழந்தை பிறக்கும், அப்படி என்று தங்கை கொல்ல வேண்டும் என்று சொல்லி உறைவாளை உறவுகின்றாள். தெரியுமா, அஞ்சாமல் கம்சராஜன் தெய்வகியை கொல்லவில்லை. உறைவாளை தான் நிறுவி ஓங்கியவள் வெட்டும் போது காத்திருந்த வசுதேவர் அவர் வாழறையும் தான் பிடித்தார். திருந்த வசுதேவர் வாழறையும் தான் பிடித்து பார்த்தார் கம்சராஜன். உறைவாளை உருவினால் ஓங்கி விட்ட வரும் போது வசுதேவரானவர் ஓடி வர்ற மாப்பிள்ள யாரது? அத்தானா வசுதேவர். இல்ல, உங்க தங்கை தேவகி மேல நீங்க அளவு கடந்த பாசம் வச்சிருக்கீங்க. உங்கள் தங்கையை வெட்டி கொள்வதற்கு நீங்கள் துண்டி விட்டீர்கள். என்ன நேர்ந்தது, என்ன காரணம் மாப்பிள்ள? வசுதேவரே, அசரி வார்த்தையானது காதில் கேட்டுக்கொண்டு தானே இருந்தீர்கள். நன்றாக கேட்டு வயிற்றில் பிறக்கும் 8வது குழந்தையால் என்னுடைய உயிருக்கு ஆபத்து என்று சொல்கின்றது. இவள் இருந்தால் தானே குழந்தை பிறக்கும், இவளை கொன்று விட்டால் எப்படி எங்கிருந்த குழந்தை பிறக்கும்? தள்ளுங்கள் முதல்ல மாப்பிள்ள. அதாவது உங்கள் தங்கையினால் உங்களுக்கு ஒருபோதும் அழிவு கிடையாது. அப்படியானால் உங்க தங்க வயிற்றில பிறக்கும் குழந்தையால் தான் உங்களுக்கு அழிவு. அதனால உங்க தங்கை வயிற்றில் எத்தனை குழந்தைகள் பிறந்தாலும் அத்தனை குழந்தையும் உங்க கையிலேயே தரணும். இப்படி வாய் வார்த்தையால் சொன்னால் நம்ப மாட்டேன், எனக்கு ஒரு சத்தியம் செய்து தர வேண்டும். அதாவது உங்கள் தங்கை வயிற்றில் எத்தனை குழந்தைகள் பிறந்தாலும் அத்தனை குழந்தையும் உங்க கையில தர்ற சத்தியம் அப்படின்னு சொல்லி அவர் ஊருக்கு வந்து வாழ்ந்து வரக்கூடிய நாளையிலே மந்திரியானவன் சொல்லுகின்றான். எப்படி? ஏன்னா மந்திரி ஓடோடி மன்னன் இடத்துல மன்னா, அதாவது எத்தனை குழந்தைகள் பிறந்தாலும் அத்தனை குழந்தையும் உங்க கையில கொல்றைக்கு தரேன்னு உங்க அத்தான் சொல்லி இருக்கிறார். நீங்களும் அதை நம்பி வந்திருக்கீங்க. சரி, நான் என்ன சொல்றேன் தெரியுமா? என்ன சொல்றீங்க? அதாவது யாராக இருந்தாலும் பெற்ற குழந்தையை கொல்வதற்கு தர மாட்டார்கள். அது வாய் சொல்லி என்பது வீணாக போய்விடும். சரி, இந்த குழந்தையை பிறக்காமல் இருக்க ஒரு வழிமுறை இருக்கு. எப்படி? என்ன வழி? அதாவது ஆணும் பெண்ணும் சேர்ந்தால் தான் ஆண் பிறக்கும் பெண் பிறக்கும். குழந்தையை பெறாம இருக்க என்ன வழி தெரியுமா? என்ன வழி? பாதாள சிறைகளே, தனித்தனி சிறைகளே உங்கள் அத்தானையும் வசதியா தங்கை தெய்வகியும் அடைத்தால் எப்படி? அதுவும் சரிதான் மந்திரி. மந்திரி, இவ்வளவு நாள் எங்க பிறந்த? இல்ல, உங்க பக்கத்துல இருந்தா உங்களுக்கு தான் கண்ணே தெரிய மாட்டேங்குது. எனக்கு வர இந்த யோசனை இவ்வளவு நாள் வரல, உனக்கு வந்திருக்கே ஆச்சரியம் தான். நமக்கு அடுத்த குடும்பத்தை பிரிக்கணும் நல்ல யோசனை வரும். அது நானும் கேள்விப்பட்டிருக்கேன். அதனால அடுத்த குடும்பத்துல கும்மி அடிக்கிறதுனா உனக்கு அவ்வளவு பெரிய சந்தோஷம் இல்ல. இருந்தாலும் உங்க நல்லதுக்காக தான் நான் இவ்வளவு தூரம் பேசுறது. அதனால நீங்க இந்த குடும்பத்தை பிரிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி ரோகிணியானவள் ஆயர்படியிலே சென்று அடைக்கலம் புகுந்தாள். சரி, தேவகியும் வசுதேவரையும் பிடித்து பாதாள சிறையிலே அடைத்திருந்தார்கள். இப்படி இருக்கின்ற போது அந்த பரத்துவாச முனிவனுடைய சாபமானது பழுது போகாமல் ஒன்றின் பின் ஒன்றாக 6 குழந்தைகளை பெற்றாள் தேவகி. 6 ஆண் குழந்தைகளை எடுத்தாள். அப்படி 6 குழந்தைகளை நினைக்கிறாங்க கம்சராஜே. இல்ல, 6 குழந்தைகளை என்ன பாவத்தை பண்ணிச்சு? 8வது குழந்தை தரியா தலையறுக்கும். இந்த குழந்தைகள் என்ன பாவத்தை செய்து விட்டார்கள்? ஒண்ணுமே செய்யலையே. 6 பிள்ளைகளையும் நம்ம மருமக்க மரல, 8வது பிள்ளைய கொண்டால் போதும் அப்படின்னு 6 பிள்ளையும் வளர்த்து வருகின்ற போது இதை அறிந்தார் நாரத மகாமுனி. என்ன நினைக்கிறாரு? இந்த 6 குழந்தைகளையும் கம்சராஜன் வளர்ப்பானே, ஆனால் கம்சனை யாராலும் கொல்ல முடியாது. இந்த 6 குழந்தையும் கம்சராஜன் கொண்டால்தான் கம்சனை அழிக்க முடியும்.
அப்படின்னு சொல்லி ஒரு நாளை தினத்துல அரசு சபையிலே கம்சராஜன் மதுராபுரி பட்டணத்துல வந்து சேர்ந்தார். சரி, மதுராபுரி பட்டணத்துல வந்து சேர்ந்து மகுடமுடி மன்னா ராஜமன்னா நாரதரா, நான் தான் நாரதர் வந்து. வணக்கம் நாரதரே. வணக்கம் வணக்கம். ஆமா, நீங்க எல்லாம் காரணம் இல்லாம இங்க வரமாட்டீங்களே, கலகத்தை மூட்டை தானே இங்க வருவீங்க. கலகத்தை மூட்டலன்னா உங்க பேல வயிறு வெடிச்சிருமாமே. சரி ஐயா, வேற ஒண்ணு இல்ல, நான் ஒரு சின்ன விஷயமாக வந்திருக்கேன். என்ன விஷயம்? அதாவது என்ன? கம்சராஜா, இது ஒரு 6-7 பிள்ளைகள் விளையாடுகிறது. இந்த குழந்தைகள் யாருடைய குழந்தைகள்? என்னோட தங்கை இருக்கின்றால தேவகி. தேவகி பெற்ற 6 குழந்தைகள் தான் என்னிடத்தில் வளர்ந்து வருகின்றார்கள். உன்னுடைய மருமக்கள்? என்னுடைய மருமக்கள். பரவாயில்ல, இந்த 6 தெய்வகி பெற்ற பிள்ளைகளா? சரி கம்சராஜா, என்ன நீ மருமக்கம் மீது நல்ல பாசமாக இருக்கின்றாய். சரி, ஆனா உனக்கு அழிவு வருவது என்பதை நீ மறந்து விட்டாய். நாரதரே, என்ன வார்த்தை உரைத்து விட்டீர்கள்? அதாவது உன் தங்கை வயிற்றில் பிறக்கும் குழந்தையால் உன் தலை அறுபடும் என்று தெரிந்திருந்து இந்த 6 குழந்தைகளும் வளர்த்திட்டு வர்றியா, அதை பார்த்து தான் நான் கேட்கிறேன். நாரதரே, அதாவது பிறக்கு 8வது குழந்தையால் தான் எனக்கு அழிவு. பாவம், இந்த 6 குழந்தைகள் என்ன பாவத்தை செய்தார்கள்? அதுதான் அவர்களை நான் வளர்த்து வருகின்றேன். கம்சா, இதனாலதான் உனக்கு அறிவே கிடையாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னு சொன்னா 8 குழந்தைகளை வரிசையாக நிறுத்தி இங்கிருந்து எண்ணும் போது அந்த அற்றம் 8 வரும். அங்கிருந்து எண்ணும் போது இங்க 8 வரும். இதுக்கு இடையில எத்தனை குழந்தை அழிஞ்சிருக்குன்னு உனக்கு தெரியுமா? தெரியாது. எத்தனை குழந்தை மறைஞ்சிருக்குன்னு உனக்கு தெரியுமா? தெரியாது. தெரியாது. அதனால இந்த 6 குழந்தையில எந்த குழந்தையாவது உன் தலைய இருக்கலாம். ஓஹோ. ஏன்னா இங்கிருந்து அங்க 8 வரும், அங்கிருந்து எண்ணுனாலும் இங்க 8 வரும். அதனால 8வது குழந்தை நீ எந்த குழந்தை நீ கணக்கு பார்க்காத. சரி, இந்த உனக்கு அழிவு வரும் முன்பு இந்த 6 குழந்தையும் கொன்று விடுவது உனக்கு நல்லது. அப்படியான நல்ல காரியமா நல்ல நேரத்துல வந்தீங்க. இது தெரியாம இவ்வளவு நாள் இந்த பிள்ளைய போட்டு நான் வளர்த்து வந்திருக்கிறேன். 6 குழந்தையும் கொன்று விடு, அப்பதான் நீ நல்லா இருக்க முடியும். நாரதரே, நீங்கள் எப்படி என்ன சென்று வாரீங்கள், நான் இதை வார்த்தை கொள்கின்றேன். நான் சென்ற பிறகு நீ வேலை ஆரம்பியும். அப்படியாகட்டும் சொல்லி நாரத மகாமுனி சென்றவுடனே 6 குழந்தைகளை மறியறி என்று வெட்டி கொள்கின்றான். 6 குழந்தையினுடைய உயிரானது பாவமலையாகவே கைலாச மலையில் வந்து அடைக்கலம் புகழ்ந்தது. பார்த்த தெய்வாதி தேவரெல்லாம் உலகத்தை ஓரடியாய் இழந்த மாயோன் இடத்திலே வருகின்றார்கள். சரி, மாயவன் இடத்தில் வந்து என்ன சொல்லுகின்ற தெரியுமா? என்ன சொல்லுகின்றார்கள்? கண்ணனே கரியமாலே, கண்ணனே கரியமாலே, கடவுளே நாரணரே, கண்ணனே கரியமாலே, கண்ணனே கரியமாலே, கடவுளே நாரணரே, கற்பகமே நற்துளசி, கற்பகமே நற்துளசி, மாலையணி தம்புராணி, நமற்று எங்களுக்கு, நமற்று எங்களுக்கு இருப்பிடங்கள் எதுவும் இல்லை. எங்களுக்கு எங்களுக்கு இருப்பிடங்கள் எதுவும் இல்லை. இளஞ்சலாக வந்து கூரை, இளஞ்சலாக வந்த கூரை சொல்லுமையா. இப்படியாக தெய்வாதி தெய்வர்கள் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து பார்க்கடல் வண்ணனாகி பரந்தாமனிடத்தில் வருகின்றார்கள். பரந்தமாள் வச்சைமாள் இடத்தில் வந்து மாயவா மதுசூதனா, மாய கோபால கண்ணா, அதாவது அந்த கம்சராஜன் செய்து வரக்கூடிய அட்டுளி எங்களால் உரைக்க முடியவில்லையே. இப்படி நீங்கள் பார்த்தீர்கள், பாம்பனையில் பள்ளி கொள்ளலாமா என்பிரானே. பார்த்தார் தெய்வாதி தேவரை எல்லாம் பார்த்து உலகத்தை ஓரடியாய் இழந்த மாயவனாகிய கண்ணபிரான் சொல்லுகின்றார். அதாவது கம்சனை வதம் செய்வதற்காக நான் பூலகத்தில் கண்ணனாக அவதாரம் செய்ய போகின்றேன். சரி, நீங்கள் எல்லாம் ஆயர்பாடி பட்டணம் ஒன்று ஏற்படுத்தி அங்கே கோபிஸ்திரி பெண்களாக நீங்கள் வாழ்ந்து வாருங்கள் அப்படின்னு சொல்லி அருமையாகி தெய்வாதி தேவரை அனுப்பிவிட்டு பூமாதேவி பூமி பாரம் பொறுக்காமல் மாயனிடத்திலே தொழுது நிற்கு. சரி, பூமாதேவி பார்த்தாள். பூமாதேவி, நான் பூலகத்திலே கண்ணனாக அவதாரம் செய்ய போகின்றேன். சரி, கண்ணனாக அவதாரம் செய்து
குருஷேத்திர பூமியிலே 18 நாள் பாரத யுத்தம் ஒன்று ஏற்படுத்தி அந்த மாபெரும் யுத்தத்திலே என்ன ஆச்சு? அதானே மாபெரும் யுத்தத்திலே அநேக விதமான படைகளை கொன்று பூமி பாரத்தை தீர்ப்பது என் கடமை. அதனால நீ கண்கலங்க வேண்டாம் தங்கா. சரி, பூமி பாரத்தை தீர்ப்பது அண்ணனுடைய கடமை. அண்ணா எதுவாக இருந்தாலும் சீக்கிரம் செய்து முடியுங்கள் அண்ணா. சீக்கிரம் நீங்க அழுது முடியுங்க. எங்களால் முடியவில்லை அப்படின்னு சொன்னது அருமையாகவே பூமாதேவி அனுப்பிவிட்டு சரி பூலோகத்தில் கண்ணனாக அவதாரம் செய்வதற்காக மாயமன் பள்ளி கொண்டிருந்தாரே ஆதிசேடன் பாம்பு. அந்த ஆதிசேடன் பாம்பை தெய்வகி வயிற்றிலே 3 மாதம் கருவளர செய்துவிட்டு பின்பு அதை தனித்து ரோகிணி வயிற்றிலே பலனமனாக பிரவேசித்து விட்டு குமரி பகவதியை வரவழைத்தார். இவன் குமரி பகவதி ஆயர்பாடி பட்டணத்திலே அசோதை அரண்மனையிலே நீ பெண் குழந்தையாக பிறக்க வேண்டும். சரி, நான் மதுராபுரி பட்டணத்திலே தெய்வீக வயிற்றிலே 8வது குழந்தையாக பிறந்தேன். நான் அங்கிருந்து இங்க வருவேன், நீ இங்க இருந்து அங்க வரணும். அப்படியே ஆகட்டும் அண்ணா. அப்படி என்று குமரி பகவதி அனுப்பிவிட்டு 8வது குழந்தையாகவே தெய்வீக வயிற்றிலே பெருமாள் அவதாரம் செய்கின்றார். எப்படி வாரீங்கள்? எப்படிமா இருக்க திருநெடுமாள் தெய்வீக திருவயிற்றிலே திருநெடுமாள் தெய்வீக திருவயிற்றிலே மிக்க வாழரை போல் அகமெல்லாம் உருவாகி உருவாகி அவள் மனை தன்னை விட்டு கம்சனிடம் முன்பே வந்தாள். அவள் மனை தன்னை விட்டு கம்சராஜன் முன்பே வந்தாள். அவளுடனே தொழுது முகபார்த்தை ஏது சொல்வாள். அவளுடனே தொழுது முகபார்த்தை ஏது சொல்வாள். மச்சானை விரட்ட வென்றி ஜனிக்க வந்த பிள்ளை தன்னை மச்சானை விரட்டி வந்து ஜனிக்க வந்த பிள்ளை தன்னை பெற்றெடுத்த பிள்ளை தன்னை பிரியமுடன் நீராட்டி பெற்றெடுத்த பிள்ளை தன்னை பிரியமுடன் நீராட்டி கரையில் எடுத்து வைத்து முகதலை தடவி எடுத்து வைத்து முகதலை தடவி கரை போல் மொழி பேசி தமிழ் மெல்ல விளையாடி கரை போல் மொழி பேசி தமிழ் மெல்ல விளையாடி வல்ல பிள்ளை மணி அணிந்து மகவாசை தீர்த்ததுண்டாள். பிள்ளை மணி அணிந்து மகவாசை தீர்த்ததுண்டாள். உள்ளனவே அவன் காலில் கொம்பிட்டமை தான் தொழுதாள். உள்ளனவே அவன் காலில் கொம்பிட்டமை தான் தொழுதாள். இப்படியாக மாயக்கண்ணல் தேவிகள் வயிற்றில் 8வது குழந்தை அவதாரம் எடுத்தவுடனே அறிகின்றால் தேவிகையானவள் நினைக்கின்றால் மனதிலே பிறந்த 6 குழந்தைகளுடைய அண்ணன் அரி அரி என்று கொண்டு விட்டானே, இந்த ஒரு குழந்தையாவது எடுத்து கொஞ்ச நாள் எடுத்து வளர்த்து ஆசை பணியெல்லாம் தீர்க்க வேண்டுமே என்று சொல்லி இந்த குழந்தை ஜனித்த நாள் முதல்ல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம அண்ணன் இடத்துல போய் ஏதாவது கேட்கணும்னு சொல்லி சிறைச்சாலை தனை விட்டு மதுரையை ஆளக்கூடிய மகாராமணி ராஜன் கம்சராஜன் காலிலே வந்து அப்படி விழுந்தவுடனே பார்த்தான் கம்சராஜன். என்ன செய்ய தெரியுமா? பிடித்ததங்க தெய்வகியை பிரகாலா தள்ளி விட்டான். வந்த தெய்வகியோ அழகு வசுதேவனையோ அழகு வசுதேவனையோ பட்டிருந்த சிறைதனிலோ பக்தரட்டி சூதானோ பட்டிருந்த சூதானோ கொண்டிருந்த நந்தல்லவோ கொண்டு சொல்வதை வகியாய் சொல்ல வந்தல்லவோ என்று சொல்ல தெய்வகியாய் ஆபத்துக்கு இழந்தவிக்கோ அண்ணன் என்று நான் இருந்தேன். ஆபத்துக்கு இழந்தவிக்கோ அண்ணன் என்று நான் இருந்தேன். கண்ணி சிறு பருவத்திலே கை பார்த்த சோதிடனோ கண்ணி சிறு பருவத்திலே கை பார்த்த சோதிடனோ அன்னையரை நீ ஒரு அருமை மகன் தனை வருவாய். அன்னையரை நீ ஒரு அருமை மகன் தனை வருவாய். திறனை போல் இருப்பார் ராஜ்யம் எல்லாம் ஆழ்வாய். திறனை போல் இருப்பார் ராஜ்யம் எல்லாம் ஆழ்வாய். திறவலை ஒருப்பான் தாரசுரம் போல் இயல்வாள். திறனை போல் இருப்பான் தாளரசம் போல் ஆழ்வாய். புத்தியுள்ள சொன்னதெல்லாம் பொய்யாக போனதுவே புத்தியுள்ள சொன்னதெல்லாம் பொய்யாக போனதுவே. பார்த்தால் தெய்வகியானவள் அண்ணா இந்த ஒரு குழந்தை எடுத்து கொஞ்ச நாள் பிள்ளை பணியெல்லாம் தீர்த்து பிள்ளை ஆசையெல்லாம் தீர்த்து உன்னுடைய கையிலே தருகிறேன் என்று அண்ணா என்று கால் மாட்டிலே விழுந்தலைகின்றாள். சரி, பிடித்த தங்கை தெய்வகியை புறங்காலால் புதைத்து தள்ளினான் கம்சன். அதாவது ஆபத்துக்கு இடந்தவிக்கு அண்ணன் என்றல்லவா இவ இருந்த நம்ம பிள்ளைய வளர்த்துவாருன்னு வார்த்தை கடி சவுடி தள்ளலாம் பத்தியெல்லாம் பார்த்தார் காவலாளிகள் எல்லாம். அடே காவலாளிகளை
இந்த தெய்வீக பிடித்து பாதாள சிறையிலே பண்பு மாட்டின விலங்கி விட பன்மடங்கு விலங்கு மாட்டி காவலும் கட்டுமாக இரவும் பகலும் காத்து வாருங்கள். அப்படியே ஆகட்டும் அண்ணா என்று சொல்லி காவலாளிகள் தேவகியாலை சிறை சாலையில் அடைத்தார்கள். சிறையிலே இருக்கக்கூடிய தேவகியானவள் புலம்புகின்றாள். அதாவது கண்ணி சிறு பருவத்திலே நாமல் தெருவிலே விளையாடி கொண்டிருக்கிற போது ஒரு ஜோதிடன் கையை பார்த்து சொன்னானே, என்ன சொன்ன? அன்னையரே நீ ஒரு அருமை மகள் தனி வருவாய், இந்திரனை போல் இருப்பான் இந்த உலகம் எல்லாம் ஆழ்வான் என்று சொன்னானே. சந்திரனை போல் இருப்பான் தார் அசுரன் போலே ஆழ்வான் என்று சொன்னானே. அப்படி ஒரு புக்தி உள்ளன் சொன்ன சொல்லு பொய்யாக போய்விடுமோ இறைவா? அப்படி என்று சொல்லி தெய்வகியானவள் அந்த சிறைதனிலே இருந்து புலம்புகின்ற சொல்லி புலம்பி வருகின்றாள். வர்றீங்கள் புலம்புகின்றாள். என்ன புலம்பியதை வகையாளோ புலம்பியதை வகையாளோ இருக்கின்ற நாளையிலே பிரமாவோ பெருமாள் பிறக்கின்ற முயர்ந்தோ பெருமாள் பிறக்கின்ற முகர்ந்தோ வந்தது எல்லாமே சிந்தை மகிழ்ந்து திரதேவி தன்னை அழைத்து திரதேவி தன்னை அழைத்து நேசமுடன் பிரம்மாவோ புகழ்வான். கம்சனையும் கம்ச நாட்டில் உள்ளோரையும் கம்சனையும் கம்ச நாட்டில் உள்ளோரையும் வாக்கிட்ட வேறையும் நன்மைய குகில்தான். அந்த மொழி கேட்டு நித்திரதேவி அந்த மொழி கேட்டு நித்திரதேவி ஆரோதையிலால் அவள் சென்ற மயங்க பொழுதும் அடைந்து உலோகையங்கோ இருள் வந்த போது மதினோதல் தெய்வகையாழ்கை இடங்கள் இடத்தோள் துடிக்க போதோ இரவோ பகலது போலே இரவு பகலது போலே ஒன்பது கோளும் உறவாயிருக்க உருவாயிருக்க செல்வ திருவோண நட்சத்திரத்தில் செல்வ திருகோண நட்சத்திரத்தில் சீரான செங்கன்மால் வந்து பிறந்தாரே. இப்படியே அழகாகவே சிறைச்சாலையிலே இருந்து தெய்வீகியானவள் அல்லது புலம்பிக் கொண்டிருக்கும் வேளையிலே அழகாக இந்த மாயவனாகிய பெருமாள் பிறக்கக்கூடிய தருணம் கிட்ட நெருங்கி விட்டது. சரி, அந்த பிறக்கக்கூடிய தருணத்துல ஆமா அருமையாக இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த தெய்வகிக்கு செய்ய இடது கண் இடது தோல் துடிக்க 9 கோளும் உருவாய் இருக்கு. சரி, செல்வ திருகோண நட்சத்திரத்தில் ஆமா அப்படி செங்கண்மால் பிறக்கின்றார். அடே அப்பா பிறக்கக்கூடிய நேரத்தில் அம்மா என்ன நல்ல சாம வேலை அல்லவா? அந்த நேரத்தில் கால் விலங்கு கை விலங்கு தெரிக்கின்றது. அப்படி கால் விலங்கு கை விலங்குகள் எல்லாம் அம்மா படார் என்று தெரிக்கின்றது. தெரித்தவுடனே அங்கே காவல் காத்திருந்த காவலாளிகள் எல்லோரும் நித்ராதி வீரர்களால தூங்கிட்டாங்க. அங்க முடிச்சிருக்க தெய்வகியும் வசுதேவரும். சரி, 2 பேரும் குழந்தையை பார்க்கின்றார்கள். அழகான ஆண் குழந்தை. குழந்தை பிறந்த என்ன செய்யும் ஆளும். ஆனா இந்த குழந்தை தாயின் தகப்பனையும் பார்த்து சிரிக்குது. தாயின் தகப்பனும் பிள்ளையை பார்த்து அழுகின்றார்கள். ஏன் சொன்ன காலையில நேரம் முடிஞ்சுனா கம்சராஜ் வந்து குழந்தையை கொன்று விடுவானே, இதற்காக இவ்வளவு துயரப்பட்டு இந்த குழந்தையை பெற்றோம் அப்படின்னு அழும்போது அசரி வார்த்தை சொல்லுகின்றது. அப்படி அசரி வார்த்தையானது வசுதேவா, இதாவது இந்த குழந்தையை வார்த்து கொண்டு அழுது கொண்டு இருக்கின்றீர்களே, சரி இந்த குழந்தை எடுத்து நீங்கள் ஆயர்வாடி ஓரதிலே ஓரதிலே அசுதையாள் மனையரிலே மனையரிலே அயற்படி ஊரதிலே 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 அசுதையாள் மனிதனிலே மனிதனிலே தனையெடுத்து 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 பெருமையாய் கொண்டு செல்றே கொண்டு செல்றே மகள் தனையெடுத்து தனையெடுத்து பெருமையோடு கொண்டு சென்று கொண்டு சென்று மற்றவர்கள் அறியாமல் வந்திடுங்கோ வசுதேவா. பார்த்தது
தசரீர் வார்த்தையானது அதாவது இந்த தெய்வீகி வார்த்தை ஐயா வசுதேவரே இப்படி குழந்தையை பார்த்து கொண்டு இப்படி அழுத புலம்பிக் கொண்டு இருக்கின்றீர்களே இந்த அழுத புலம்புவதால் ஒரு பலனமாக போறதே கிடையாது. அதாவது இந்த குழந்தை எடுத்து நீங்கள் ஆயர்வாடிக்கு கொண்டு செல்ல வேண்டும். மாமனை வதம் செய்வதற்காக மாமன்காலில் பிறந்த பிள்ளை ஆயர்வாடி பட்டணத்தில் நந்தகோமன் அரண்மனையில் ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கு. இந்த குழந்தையை அங்க கடத்தி விட்டு அங்கு பிறந்த பெண் குழந்தையை எடுத்து நேரம் முடிப்பதற்குள் இங்கு வந்து விடுங்கள் வசுதேவர் என்று அசிரி வார்த்தை சொல்ல இரண்டு பேரும் கண்ணை பார்த்து எப்படி இந்த பாலகனை கொண்டு பார்ப்பது என்று பார்க்கும் போது சிறையிலே ஒரு பூக்குடையை கண்ணிலே கண்டாள். வசுதேவர் பூக்குடையை எடுத்து பெற்ற மகன் தனி எடுத்து பூக்குடையை வைத்து வாசலடையிலே வருகின்றனர். இப்படி வாருங்கள். 1000 பேருக்கு எங்கேயார் அடைக்கப்பட்ட கல்கதவு 1000 பேருக்கு எங்கேயார் அடைக்கப்பட்ட கல்கதவு மயனரி கோபாலல் மலமலைப்பட்ட போது மயனரி கோபாலல் மலர்பரப்பட்ட போது தாண்டிரக்க கண்டு வசுதேவனதான் நல்லவே வெளியே வந்து வேகமோடு வருகையிலே ஆடுதனை பெரியவர் அப்பொழுது வசுதேவன் காணாமல் இருக்கையிலே விலகியல்லோ ஆயருக்கு வழியுடவே ஆக வந்தே பலவிருத்து ஆடு நின்றிடமாவே மயிலாளோட புகழ் இடமாக மயிலாளோட புன முதலாக வந்து பிறந்தார் எனவே நடைபடவார் குறவைகள் பாடு ஆகாச புனலது ஆடிடவார ஒரு குறவைகள் முகமுகமகனே குறவைகள் இடவே கணமாதரம் ஒன்றாக கூடி கம்சனையும் கொல்லவில்லை மயிலாளோட புகழ் இடமாக மயிலாளோட புன முதலாக வந்து பிறந்தார் எனவே நடைபடவார் குறவைகள் பாடு ஆகாச புனலது ஆடிடவார ஒரு குறவைகள் முகமுகமகனே குறவைகள் இடவே கணமாதரம் ஒன்றாக கூடி மயிலாளோட புகழ் இடமாக மயிலாளோட புன முதலாக வந்து பிறந்தார் எனவே நடைபடவார் குறவைகள் பாடு ஆகாச புனலது ஆடிடவார ஒரு குறவைகள் முகமுகமகனே குறவைகள் இடவே கணமாதரம் ஒன்றாக கூடி கம்சனையும் கொல்லவில்லை கம்சனையும் கொல்லவில்லை மயிலாளோட புகழ் இடமாக மயிலாளோட புன முதலாக வந்து பிறந்தார் எனவே நடைபடவார் குறவைகள் பாடு ஆகாச புனலது ஆடிடவார ஒரு குறவைகள் முகமுகமகனே குறவைகள் இடவே கணமாதரம் ஒன்றாக கூடி மயிலாளோட புகழ் இடமாக மயிலாளோட புன முதலாக வந்து பிறந்தார் எனவே நடைபடவார் குறவைகள் பாடு ஆகாச புனலது ஆடிடவார
முகமகனே தோடு குறவை முகமகனே பிள்ளரது குறவர்கள் இடவே பிள்ளரது குறவைகள் கணமாதரம் ஒன்றாக கூடி கம்சனையும் கொல்லவில்லை கம்சனையும் கொல்லவில்லை ஆராரே வந்தவரோ ஆராரே மாயவரோ மாயவர் பிறந்தவில்லை மாமன்களை பிறந்தவில்லை ஆச்சார வருகின்றார் ஆச்சார வாழிகள் மாமன்களில் பிறந்தவில்லை மாமனையோ கொல்லவில்லை மாமன்களில் பிறந்தவில்லை மாணவனையோ கொல்லவில்லை நேரத்திலே கம்சனையை கொல்லவில்லை ஆராரே மாயவரோ கம்சனையும் கொல்லவில்லை கொல்லவில்லை ஆராரே வந்தவரோ ஆராரே மாயவரோ மாயவர் பிறந்த